ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளை தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து நோட்டு புத்தகத்துக்கெலாம் வந்து ப்ரௌன் ஷீட் அட்டை போட்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கவர் போட்டு கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம நார்மலாக வந்து ப்ரௌன் ஷீட்டெல்லாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது 1 மந்த்லேயே கிழிஞ்சி வந்துடும். ஏன்னா அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அது வந்து கிளிய தான் செய்யும். ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி ஆன்லைனில் சூப்பராக ஒரு பொருள் வந்திருக்கு. இது போடுறதுமே பார்த்திங்கன்னா ஈஸி தான். சட்டுன்னு வந்து ஸ்டிக்கரை பிரித்தோமா ரிமூவ் பண்ணோமா ஒட்டினோமான்னு இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 3 சைஸ்க்கான பேப்பர் தான் எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா லார்ஜு, அதுக்கப்புறம் மீடியம், அதுக்கப்புறம் வந்து ஸ்மால். லார்ஜு வந்து புக்ஸுக்கெல்லாம் போட்டுக்கலாம், மீடியம் உள்ளது வந்து நோட்டுக்கெலாம் போட்டுக்கலாம், ஸ்மால் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. பட் வந்து அது வந்து நம்ம கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸுக்கெல்லாம் போட்டுக்கலாம். உள்ளேயுமே வந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. அது வந்து சைனா ஸ்டிக்கர்னால நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் மீன்ஸ் லேபிள் அது கொடுத்துருந்தாங்க. அது வந்து நம்ம பிள்ளைகள் நோட்டுங்களுக்கெலாம் வந்து யூஸ் ஆகாது. பட் வந்து நம்ம எதுனா மளிகை சாமான் பொருட்கள் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ஒட்ட வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு எழுதி வச்சுருக்கலாம் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ இது எப்படி ஒட்டணும் அப்படின்னா, அதாவது பின்னாடி அந்த ஷீட் பின்னாடி பேப்பர் இருக்கும்ல, அதை சென்டராக நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா சென்டர் பொசிஷனை வந்து நீங்கள் ஒட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து சைடில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து லாக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒட்டாதீங்க. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி ஒட்டி காட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா அப்படியே உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் வந்துடும். ஓகேங்களா? எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த புக்குக்கு மேலே வச்சு லைட்டாக அந்த ஸ்டிக்கர் கீழே இருக்க பேப்பரை வலிச்சு விட்டிங்கன்னா அப்படியே ஈவனாக வந்து ஒட்டி வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால காற்று உள்ளே போகாமல் நல்ல ஈவனாக நம்மளுக்கு அந்த புக் வந்து ஒட்டி கிடைக்கும். அவ்வளோதான் பாருங்கள். சட்டுன்னு 2 செகண்ட் நம்ம இந்த புக்கு கட்டை போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், அடுத்து நம்ம நோட்டுக்குமே வந்து இதுமாதிரி தான் சென்டராக ஜஸ்ட்டு ஒரு இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு சைடு, அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு 3 கார்னர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அப்படியே ஜஸ்ட்டு வந்து லாக் பண்ணி விட்டு சைடில் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோ சூப்பராக 2 புக்ஸுக்குமே வந்து நம்ம ஒரு புக்கு ஒரு நோட்டுக்குமே வந்து அட்டை போட்டாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து நான் பின் பண்ணுறேன், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. பாருங்கள், சின்ன இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் பிரித்து வந்து ஒட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.